வணக்கம் மக்களே, வெல்கம் டு N2 டெக். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, உங்கள் CPU த்ரெமல் த்ராட்டல் ஆகுதா இல்லையா அப்படின்றத செக் பண்ண போகிறோம். அப்படி த்ரெமல் த்ராட்டல் ஆச்சுன்னா அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்றதையும் இந்த வீடியோவோட எண்டில் சொல்லியிருக்கேன். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஃபர்ஸ்ட் நம்ம பேசிக்காக தெர்மல் த்ராட்டிங் எப்படி செக் பண்ணுறதுனா, எல்லா மதர் போர்ட் கம்பெனிஸும் அவங்கள ஓன் சாஃப்ட்வேர்ஸ் வச்சுருப்பாங்க. ஸோ லைக் MSI அவங்க சாஃப்ட்வேர் வச்சுருக்காங்க, கிகாபைட் அவங்க சாஃப்ட்வேர் வச்சுருப்பாங்க. பட் அந்த சாஃப்ட்வேர் நான் யூஸ் பண்ண போகிறது இல்லை. நீங்கள் வேணும்னா அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் இந்த வீடியோவில் என்ன யூஸ் பண்ண போகிறேன்னா, HW மானிட்டர் அப்படின்ற ஒரு சாஃப்ட்வேர் தான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ அதை எப்படி டவுன்லோட் பண்ணுறதுனா, க்ரோம் ஓப்பன் பண்ணிவிட்டு HW மானிட்டர் அப்படின்றத டைப் பண்ணிங்கன்னா ஒரு லிங்க் வரும். CPU ID அப்படின்ற .comலேருந்து ஒரு லிங்க் வரும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டவுன்லோட் லிங்க் வரும். ஸோ நீங்கள் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிட்டேன் நான். ஸோ அதை ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இதை ஓப்பன் பண்ணிங்கன்னா என்னென்ன வரும் அப்படின்றத சொல்கிறேன். ஸோ லைக் உங்கள்கிட்ட இருக்க வேரியஸ் டிவைசஸ் எல்லாமே காட்டும், காம்போனன்ட்ஸ் எல்லாத்தையும் காட்டும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா MSI மதர் போர்டு இருக்குது என்கிட்ட. ஸோ அது DDR4 மதர் போர்டு. ஸோ அதை காட்டுது. அப்புறம் Intel i5 ப்ராசஸர் இருக்குது. ஸோ அதை காட்டுது. ஸோ லைக் வால்டேஜ், டெம்பரேச்சர் அண்ட் பவர் அண்ட் யூட்டிலைசேஷன் எப்படி இருக்குது அப்படின்றதெல்லாம் காட்டுது. ஃபார் ஈச் காம்போனன்ட்ஸ் அதோட வால்டேஜ், டெம்பரேச்சர், ஃபேன் ஸ்பீடு, இப்போ ஃபேன் இருந்துச்சுன்னா ஃபேன் ஸ்பீட் காட்டும், இல்லைனா ஃபேன் காட்டாது, இல்லைனா பவர், அப்புறம் கிளாக் ஸ்பீடு, யூட்டிலைசேஷன் அண்ட் பர்ஃபார்மன்ஸ். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா CyberXல உங்களுக்கு அது காட்டாது, எனக்கு ஃபேன் இல்லை, சின்ஸ் இட்ஸ் அண்ட் ஹார்ட் டிஸ்க். ஸோ இதுக்கும் அது காட்டாது. ஸோ நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, ப்ராசஸர் மட்டும் தான் செக் பண்ண போகிறோம். ஸோ வால்டேஜ், டெம்பரேச்சர் ரைஸ் ஆனால் வால்டேஜ் ட்ராப் ஆகுதா அப்படின்றத செக் பண்ண போகிறோம். அண்ட் யூட்டிலைசேஷன் என்ன நடக்குது அப்படின்றதையும் செக் பண்ண போகிறோம். ஸோ நாம் இந்த வீடியோவில் த்ராட்டல் பண்ணுறதுக்கு Cinebench R23 யூஸ் பண்ண போகிறேன். நீங்கள் எந்த CPU ஸ்ட்ரெஸ்ஸர் வேணால் யூஸ் பண்ணலாம், அது உங்கள் விஷ். நான் R23 யூஸ் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட் நான் அதை ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ ஓப்பன் பண்ணோடனே இது மாதிரி ஒரு விண்டோ வரும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா மல்டி கோர் ஸ்ட்ரெஸ் பண்ணுறதுக்கு இருக்குது, சிங்கிள் கோர் ஸ்ட்ரெஸ் பண்ணுறதுக்கு. ஸோ ஃபர்ஸ்ட்டு நான் என்ன ஸ்டார்ட் பண்ண போகிறேன்னா, சிங்கிள் கோர் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஸோ ஸ்டார்ட் பண்ணோடனே உங்களுக்கு 10 minutes ரன் ஆகும். ஸோ இந்த 10 minutes ரன் ஆகி சிங்கிள் கோர் கவுண்ட் வந்துடுச்சுன்னா ஓகே, இல்லைனா அது கவுண்ட் வர வரையும் ரன் ஆகும். ஸோ இந்த ரன்னிங் ப்ராசஸை நான் உங்களுக்கு ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணி காட்டுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது முடிஞ்சிடுச்சு. இப்போ முடிஞ்சதுக்கப்புறமா இங்கே போனீங்கன்னா இங்கே டெம்பரேச்சர் தெரியும். ஸோ பேக்கேஜ் டெம்பரேச்சர் என்ன, மேக்ஸிமம் என்ன போயிருக்கு, லோ இப்போ என்ன இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 82 டிகிரி போயிருக்கு, இப்போ 72 டிகிரி கிட்டே இருக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சிங்கிள் கோர் த்ரெட்லேயே 82 போயிடுச்சு. ஸோ மல்டி கோர் த்ரெட்டில் நம்மளுக்கு 100க்கு மேலே போச்சுன்னா அது நம்ம டெஃபினட்டாக தெர்மல் த்ராட் ஆகும். ஸோ நம்ம இப்போ மல்டி த்ரெட்டிங் பார்ப்போம் எப்படி நடக்குதுன்றது. மல்டி கோரை ஸ்ட்ரெஸ் பண்ணி பார்ப்போம் எப்படி என்ன நடக்குதுன்றதை பார்ப்போம். 5 to 10 minutes ஆனதுக்கப்புறமா திரும்பி மல்டி கோர் பர்ஃபார்மன்ஸை நம்ம டெஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ அகெயின் நான் இதை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு 10 minutes வெயிட் பண்ண போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா மல்டி கோர் ஸ்ட்ரெஸ்ஸும் பண்ணியாச்சு. ஸோ இப்போ என்ன டெம்பரேச்சர் போயிருக்கு அப்படின்றத பார்ப்போம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் எனக்கு 95 டிகிரி செல்சியஸ் தான் அச்சீவ் ஆகிருக்கு. ஸோ லைக் 95 டிகிரி தான் போயிருக்கு. ஸோ அது ஒரு பேட் டெம்பரேச்சரா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. ஏன்னா நான் மல்டி கோர் த்ரெட்டிங்கில் 100க்கு மேலே போனால் தான் அது தெர்மல் த்ராட்டல் ஆகும். அது இல்லாமல் நான் ரெக்கார்டிங் வேறு பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ ஆப்வியஸாக 90 மேலே தான் போகும். உங்களுக்கு இஃப் சப்போஸ் 100 மேலே போயிட்டு ரெட் கலரில் காமிச்சதுன்னா டெஃபினட்டாக அது தெர்மல் த்ராட்டல் ஆக சான்ஸ் இருக்குது. தெர்மல் த்ராட்டல் அப்படின்னா என்ன அப்படின்றதுனா, இப்போ ஹையர் டெம்பரேச்சர் போக போக ப்ராசஸர் என்ன பண்ணணும்னா வால்டேஜ் இன்புட்டை கம்மி பண்ணி ஸ்பீடை கம்மி பண்ணிக்கும். ஸோ ஆப்வியஸாக பர்ஃபார்மன்ஸ் அஃபெக்ட் ஆகும். ஸோ அதை நம்ம எப்படி ஓவர் கம் பண்ணுறது அப்படின்றத பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட்டு உங்களுக்கு தெர்மல் த்ராட்டல் ஆகலைன்னா நீங்கள் வெல் அண்ட் குட், உங்களுக்கு இந்த வீடியோ இதோட முடிஞ்சிடுச்சு. இஃப் சப்போஸ் உங்களுக்கு தெர்மல் த்ராட்டல் ஆகுது, நீங்கள் என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட்டு
நீங்கள் ஓல்டு பிசியாக இருந்தால் ஃபேன்ஸ் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு முடிஞ்சால் ஒரு எக்ஸ்ட்ரா ஃபேன்ஸ் உங்களுக்கு வந்து கேபினெட்டில் ஃபெசிலிட்டி இருந்துச்சுன்னா எக்ஸ்ட்ரா ஃபேன்ஸ் எக்ஸாஸ்ட் ஃபேன்ஸ் ஆட் பண்ணலாம். இல்லை இன்டேக் எப்பயுமே இன்டேக் வந்து எக்ஸாஸ்ட்டும் ஈக்குவலாக இருக்க மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ அப்படி இருந்துச்சுன்னா உங்களுக்கு நல்ல ஏர் ஃப்ளோ கிடைக்கும். ஸோ அப்படி மெயின்டைன் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ அப்படி பண்ணி பாருங்கள். ஸோ அதில் ஒரு 5 to 10 டிகிரி செல்சியஸ் கம்மியாக வாய்ப்பு இருக்குது. ஸோ அது இல்லாமல் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சிபியூக்கு இப்போ நீங்கள் ஸ்டாக் கூலர் யூஸ் பண்ணலாம். நீங்கள் ஒரு i5 யூஸராக இருந்தீங்கன்னா ஓகே, i5 i3 அது மாதிரி லோவர் அண்ட் ப்ராசஸர்ஸ் யூஸ் பண்ணுறீங்கன்னா ஃபைன். இஃப் சப்போஸ் நீங்கள் i7 i9 அது மாதிரி ஐஎன் ப்ராசஸர் யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் ஸ்டாக் கூலர் யூஸ் பண்ணுறது அட்வைசபிளே கிடையாது. அதுவும் i5லேயே நீங்கள் ஐஎன் ப்ராசஸ் லைக் இப்போ நான் 12400 யூஸ் பண்ணுறேன். ஸோ அதுக்கு ஸ்டாக் கூலர் போதுமானது தான். இப்போ நீங்கள் 12800 அது மாதிரி யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் டெஃபினட்டாக வந்து ஸ்டாக் கூலர் அட்வைசபிள் இல்லை. ஏஐஓ கூலர் போகலாம், இல்லை ஒரு நல்ல ஏர் கூலர் போகலாம். ஸோ அதுதான் வந்து அட்வைசபிள். ஸோ அது வந்து உங்களுக்கு முடியலை, ஏஐஓ முடியலை, லிக்விட் கூலர் வாங்குறதுக்கு காசு இல்லைனா நீங்கள் ஒரு நல்ல ஏர் கூலர் ஃப்ரம் கூலர் மாஸ்டர் ஆர் டீப் கூல் யூஸ் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். அப்படி நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா அதுக்கு ஒரு 10 to 20 டிகிரி செல்சியஸ் டிராஸ்டிக்காக கம்மியாகும். அதுவும் நீங்கள் ஏஐ கூலர்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா ஐடியல் டெம்பரேச்சர் 30 to 40 மெயின்டைன் ஆகும். மேக்ஸிமம் 70 தான் போகும் நீங்கள் 100% CPU யூசேஜ் பண்ணாலும். ஸோ அதுதான் பெஸ்ட்டு நீங்கள் ஏஐ யூஸ் பண்ணிங்கன்னா. ஓகே, இப்போ வந்து நம்ம 2 சொல்யூஷன் பார்த்துட்டோம். தேர்ட் சொல்யூஷன் என்னென்னா ஹார்ட்வேர் ரிலேட்டட் கிடையாது, சாஃப்ட்வேர் ரிலேட்டட். ஸோ அது என்ன பண்ணணும் அப்படின்றதே காட்டுறேன். ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணுன்னா, சர்ச்சில் போயிட்டு பவர் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா எடிட் பவர் பிளான் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வரும். ஸோ அதை கொடுத்துக்கோங்க. அதை கொடுத்தீங்கன்னா இங்கே சேஞ்ச் அட்வான்ஸ் பவர் செட்டிங். ஸோ நான் இதை காட்டுறது வந்து விண்டோஸ் 10. ஸோ உங்களுக்கு விண்டோஸ் 11 இருந்துச்சுன்னா லைட்டாக சேஞ்சஸ் இருக்கும், பட் சிமிலரான செட்டிங்ஸ் அதுலேயும் அவைலபிளாக இருக்கும். நீங்கள் செக் பண்ணிங்கன்னா தெரியும். ஸோ சேஞ்ச் அட்வான்ஸ் பவர் செட்டிங் அப்படின்றத கொடுங்க. ஸோ அதை கொடுத்தீங்கன்னா ஒரு அடிஷ்னல் டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் ஆக்டிவ் அப்படின்னு இருக்குது. இஃப் சப்போஸ் நீங்கள் பர்ஃபார்மன்ஸ் அல்டிமேட் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு உங்களுக்கு ஆப்ஷனில் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் கவனிக்க வேண்டியதுன்னா, இதனால் உங்களுக்கு என்ன ஆகும்னா பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு இருந்துச்சுன்னா ப்ராசஸர் பவர் மேனேஜ்மெண்ட் வந்து மினிமம் செட்டிங்கும் உங்களுக்கு 100% இல்லை 95% இருக்கும். ஸோ அது அட்வைசபிளாக கேட்டிங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் பர்ஃபார்மன்ஸ் வருது வேணும்னு அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா அது அட்வைசபிள் தான். பட் உங்களுக்கு ஹீட் ஆகுது, ரொம்ப வந்து தெர்மல் த்ராட்டில் ஆகிற மாதிரி ஃபீல் ஆச்சுன்னா இது நீங்கள் 5% வச்சுக்கிறது பெஸ்ட்டு தான். இது ஒன்றும் உங்களுக்கு எதுவும் அஃபெக்ட் பண்ணாது. நீங்கள் ஐடியலாக இருக்கும்போது 5% வச்சுருக்கிறது தான் நல்லது. 95% வச்சுருக்கிறது அட்வைசபிளே கிடையாது. ஸோ அது இல்லாமல் இங்கே பார்த்தீங்கன்னா சிஸ்டம் கூலிங் பாலிசி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது உங்களுக்கு வந்து இங்கே பேசிவ் அப்படின்னு இருந்துச்சுன்னா ஆக்டிவ்னு மாற்றிக்கோங்க. ஒரு மேக்ஸிமம் ப்ராசஸ் ரேட்டை வந்து 100%லேயே வச்சுக்கோங்க. அதை நீங்கள் மாற்ற தேவையில்லை. ஸோ இது பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் தெரிய வாய்ப்பு இருக்குது. லைக் ஐடியலில் இருக்கும்போது வந்து மேக்ஸிமம் யூசேஜ் ஆகாமல் ஒரு மினிமம் யூசேஜ் ப்ராசஸர் யூசேஜ் ஆகும். ஸோ அது வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ திஸ் ஆல் த 3 மெத்தட்ஸ் நீங்கள் என்ன யூஸ் பண்ணி உங்கள் தெர்மல் டெம்பரேச்சர் கம்மி பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம். ஃபார் மோர் வீடியோஸ் கைண்ட்லி லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு N2 Tech. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.